நீதி வேண்டும் மாணவர்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மாணவர்களுக்கு நீதி வேண்டும். செய்யாதே செய்யாதே எங்கள் ஆசிரியரை இடமாற்றம் செய்யாதே 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 எங்கள் ஆசிரியரை இடமாற்றம் செய்யாதே செய்யாதே எங்கள் ஆசிரியர் வேணும் வேண்டும் வேண்டும் செய்யாதே செய்யாதே இடமாற்றம் செய்யாதே எங்கள் கிராமத்துக்கு வேண்டும் 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 ஆசிரியர் வேணும் எங்கள் மாணவர்கள் வேண்டும் வேண்டும் எங்கள் ஆசிரியருக்கு எங்கள் கிராமத்துக்கு எங்கள் ஆசிரியர் வேணும் செய்யாதே 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 செய்யாதே. நான் விசித்ரா டிடி பாரதி தமிழ் வித்தியாலயத்தில் ஒரு பேரண்ட்ஸ். நான் என் மகன் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். 3ஆம் ஆண்டு ஆசிரியரை இடமாற்றம் செய்கிறதாக எங்களுக்கு முன்னறிவித்தல் வந்ததுக்கு நான் சோனல் ஆஃபீஸுக்கு போய் நான் லெட்டர் கொடுத்தேன். நான் லெட்டர் கொடுத்து எந்த ஒரு ஒழுங்கான பதிலும் எனக்கு சொல்லலை. எனக்கு சொன்ன பதில், நான் உங்களுக்கு போங்க பார்ப்போம். அதே நேரம் நாங்கள் ஆளுநர் ஆஃபீஸுக்கு, வலய கல்விக்கு, உயர்மட்ட அமைச்சர் எல்லார்ட்டையும் நாங்கள் போய் கதைச்ச நேரம் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இதுக்கு வரல. எங்களுக்கு போங்க செய்கிறோம், போங்க பார்ப்போம்ட்டாங்களே, ஒழுங்கான பதில் வரல. இன்றைக்கு அவைய இடமாற்றம் செய்ய சொல்லி கட்டாயமாகவே இடமாற்றம் சொல்லிட்டாங்க. நாங்கள் அவைய விட்டு கொடுக்குறதா இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு அவ கட்டாயம் எங்களுக்கு தேவை. நான் எனக்கு ஏலாது, நான் அழுது கொண்டே இருப்பேன். அதில் போயிட்டு கொள்ளவும் நான் விட்டு போட்டு வந்தேன். நான் அவர் அழுது கொண்டிருக்கிறேன். ஸ்கூலுக்கு அவர் வரையில. எங்களுக்கு எங்களோட பிள்ளைக்கு எங்களோட வசந்தகுமார் டீச்சர் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இப்போ இடமாற்றம் 3 ஆசிரியர் எங்களுக்கு ஸ்கூலுக்கு இல்லை. எங்களை 1ஆம் ஆண்டு தரம் 1, தரம் 3 தமிழ் பாடம் 3 ஆசிரியரும் எங்களுக்கு பற்றாக்குறையா இருக்குது. அதுல இருக்கிற டீச்சரையும் தூக்கி போட்டா 3 பாடத்துக்குரிய 2 வகுப்பும் நித்திரதான் கொள்ளணும். அவங்க 2ஆம் தவணைக்கு பிறகுதான் வாரதாக கதை போட்டுட்டோம்ன்றாங்க. இன்னும் ஒருத்தரும் வந்ததா இல்லை ஸ்கூலுக்கு. இன்னும் வருக தரையும் இல்லை. கேட்டா ஏப்ரலுக்கு பிறகு 2ஆம் தவணைக்கு தான் வருவோம். அது வரைக்கும் எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யும்? என் பேர் கார்த்திகா. எனக்கு 3 பிள்ளைகள். என் 3 பிள்ளைகளும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. என் மூத்த பிள்ளை 2ஆம் ஆண்டு சேர்ந்ததுல இருந்து இங்கே தான் படிக்கிறா. மூத்தவா இப்போ 10ஆம் ஆண்டு படிக்கிறா. 2ஆம் ஆண்டு 6 படிக்குது. கடைசி இப்போ 3ஆம் ஆண்டு அவங்க எங்களோட வகுப்பு டீச்சர் தான் தவா டீச்சர். இப்போ 1ஆம் ஆண்டுல இருந்து அவ கொண்டு போறபடியா எங்களோட பிள்ளைகள் டீச்சரை இழக்க விரும்புதல் இல்லை. ஏன்னா அவ டீசெண்டா எங்களை பிள்ளைகளை கொண்டு போறவா. நாங்க ஸ்கூலுக்கு வரும் மட்டும் எங்களோட பிள்ளைகளை வெளியில விட மாட்டா. நாங்க கூப்பிட்டா தான் எங்களோட பிள்ளைகளை வெளியில விடுவா. அப்படியான ஒரு டீச்சர், நல்ல நேர்மையான டீச்சர். நல்லா குலசி பாஸ் பண்ண வச்சவா. எங்களோட மூத்த பிள்ளையும் குலசி பாஸ் பண்ணிடுறது. எங்களோட மூத்த பிள்ளைக்கும் கிளாஸ் எடுத்து படிப்பிச்சவா டீச்சர். அதனாலதான் எங்களோட மூத்த பிள்ளை குலசி பாஸ் பண்ணினவா.